மரியாதைக்குரிய நமது சுகாதாரத்துறை அமைச்சர் திருட்டெல்லாம் இல்ல, கிட்னி திருட்டெல்லாம் இல்ல, அது ஒரு முறைகேடு. நான் கேட்கிற ஒருத்தர் திருட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா திருடெல்லாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அது முறைகேடு என்று நீங்கள் பூசி மெழுகினீர்கள் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே ஆழ புதைந்திருக்கிறது என்பதையும், இந்த கிட்னி திருட்டினால் மக்கள், ஏழை மக்கள், பாமர மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அந்த மருத்துவமனைக்கு நாங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை லைசன்ஸ் தடுத்து போயிட்டோம்னு சொல்றது மட்டும் இல்ல, இது இன்னும் எவ்வளவு நடந்திருக்கிறது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்து இருக்கிறார்கள். அதாவது பலாத்கார பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாலியல் தொந்தரவா இருந்தாலும் சரி, கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கிட்னி திருட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே திமுகவின் நிர்வாகிகளுக்கு பங்கு இருக்கிறது என்பதான் மிக மிக வேதனை. அப்படி இருக்கும் போதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இல்லாம அப்படி மூடி மறைக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற சீர்திருத்தம், அது சீர்திருத்தம் இல்லையா, முறைகேடா. அதாவது இங்க கிட்னி திருட்டு கிடையாது, அது முறைகேடா. அங்க சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, இறந்தவர்களின் பெயர்கள் அதிகமாக பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது, அது நீக்கப்பட வேண்டும் என்று. நீதிமன்றம் சொல்ல, இவங்க என்னன்னா திமுக போன்றவர்கள் இறந்தவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் இவங்களுக்கு வசதி, அதை வைத்துதான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள். அதனால அவங்கள நீக்கப்பட்டவுடனே இவங்க பதற்றம் அடைகிறார்கள். அது நேரடியாக முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது என்பதுதான். எல்லாத்தோட ஒரு பரிகசிக்க கூடியது என்னன்னா, ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்றாரு, 15 வருஷத்துக்கு முன்னாலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணுமா. எப்ப சொல்றாரு? இன்னைக்கு சொல்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னால எவ்வளவோ நடத்தி இருக்கணும். நீங்க எதையுமே செய்யலனாதான் இந்த நாடு இன்னைக்கு முன்னேறாம இருக்குது. ஆனா 11 ஆண்டு காலமாக இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் இன்று வீறு நடை போடுகின்ற பிரதமராக நம் பிரதமர் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்தினோம்னா 15 வருஷத்துக்கு முன்னாலே நடக்கணுமா. இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் 15 வருஷத்துக்கு முன்னாலே நடத்திருக்க வேண்டிய வளர்ச்சியை இந்த நாட்டிற்கு கொடுக்கவில்லை. இன்று நீங்க திரும்பி பார்க்கிறீங்க. நாங்கள் இன்று மற்ற நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிறோம் என்பதான் எனது கருத்து. ஆமா, நல்லது. இப்ப எங்களோட தொகுதியில 40,000, டி நகர் தொகுதியில மட்டும் 20,000 வாக்காளர்கள் அன்னைக்கு இல்ல. தம்பி அண்ணாமலை அவங்க தொகுதியில 1,00,000 வாக்காளர்கள் காணாம போயிட்டு சொன்னாங்க. அதனால வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழகத்திலும் இருக்க வேண்டும். ஏன் நீங்க பதறீங்க? இறந்தவர்களின் முறைகேடான பதிவுகளை தானே நீக்கிறாங்க. அதுக்கு பதறப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்க பதறல. ஏன் பதறுகிறார்கள் என்றால், இவர்கள் நீக்கப்பட்ட வாக்காளரை வைத்துத்தான் இவங்க தமிழ்நாட்டுல இவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது அவங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இதே போல வாக்காளர் பட்டியல், முறைகேடான வாக்காளர் பட்டியல் எல்லா இடங்களிலும் திருத்தப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.